ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஒன்று, எப்பவுமே குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு உள்ள உறவாக இருந்தாலும் சரி, ஒரு கேப் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபில் பண்ணுறதற்கு பிசாசு ரொம்ப தீவிரமாக இருப்பான். குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, இந்த கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ற வரைக்கும், ஒன்னா பேசுற வரைக்கும், சிலருக்கு வந்து திருமணமான அந்த புதுசுல வந்து 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. நாளைக்கு என்ன சமைக்கலான்றது முதற்கொண்டு ஒன்னா பேசுவாங்க. என்ன பேசலாம், எங்க போகலாம், 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவோ இல்லை 2 பேருக்குள்ளேயும் வேற்றுமையோ இருக்காது. 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணுவாங்க. 2 பேரும் எங்க போறோம் எங்க வரோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் 2 பேருடைய மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. ஆனா எப்போ வந்து இந்த கணவன் மனைவியினுடைய உறவுல ஒரு சின்ன விரிசல் வருது பாருங்க, ஒரு கேப் வருது பாருங்களேன், அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றோம். ஒரு அன்னைக்கு நைட்டு 2 பேரும் எப்பவும் வழக்கமா பேசிட்டு இருக்கிறவங்க ஒரு 5 நாள் நைட்டு 2 பேரும் ஒட்டுக்கா பேசல. இந்த மாதிரி ஒரு கேப் வரும்போது ஒரு 3வது பர்சன் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற கேப்பு விரிசல் பெருசாகி 3வது ஒரு ஏதாவது ஒன்று எதாவது இருக்கலாம், ஒரு டிவியா இருக்கலாம், ஒரு போனா இருக்கலாம், அது உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா அகைன் இவங்க 2 பேரும் ஒன்னாகிறது, திருப்பி அந்த நிலைமைக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதே போல ஆண்டவரை கூடிய வாழ்க்கையிலையும் அப்படிதான். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரொம்ப பெருசா போட்டு மைண்டை போட்டு உழப்பிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது. அதனால ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். அதனால நம்ம ஒன்றும் பெருசா போட்டு எதையுமே குழப்பிக்க வேண்டியது இல்லை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுவரையிலும் நடத்தினவர், இப்போ நடத்துகிறவர், இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசேயை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரும் ஆகிய ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும்னு கேட்டா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படி சொல்லு அப்படின்னா ஆண்டவர் மாறல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தம் மாறாது, அவர் நமக்கு கொடுத்த வாக்குகள் மாறாது, அவர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள் மாறாது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஆனா நம்ம என்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி பண்ணுவதற்குரிய கிருபை தாருங்க. பாருங்க, ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் வந்து கொண்டு போய் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் கர்த்தர் வைக்கிறாரு. இப்போ ஏதேன் தோட்டத்தில் வச்சு பிசாசுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவன் அந்த தோட்டத்துக்குள்ள ஜாலியா இருக்கிறது பிடிக்கலையா, இல்லை பழத்தை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ஆண்டவர் டெய்லி குளிர்ச்சியான வேளையில என்ன பண்றாருன்னா ஆதாமோடையும் ஏவாளோடையும் என்ன பண்றாரு, உலாவிட்டே இருக்கிறாரு. அப்போ சத்துருக்கு வந்து ஆவியானவர் உலாவுகிறத, ஆண்டவர் உலாவுகிறத அவனுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரையும் பிரிச்சு, இப்போ இதுவரைக்கும் ஆதாம் வந்து ஆண்டவர் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஆதாம் இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் நிர்வாணியாய் இருக்கிறத நினைச்சு பயந்து ஒளிந்து கொண்டேன். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, அங்க ஒரு பெரிய இடைவெளியை பிசாசு கொண்டு வந்துட்டானே. அப்போ ஆதியிலேயே பிசாசு வந்து தேவ பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பெரிய டார்கெட்டே என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன பண்ணணும்னா பிரிக்கணும். ஆனா நம்ம அதற்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடமே கொடுக்க கூடாது. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமேன். காலையிலையும் மாலையிலையும் துதிப்பேன், மதியானம் துதிப்பேன். அதான்
தேவனுடைய பிள்ளை ஜெபித்தது போல காலை மதியானம் இரவு 3 வேளை நான் ஜெபிப்பேன். தாவீது சொன்னது போல அவருடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் கர்த்தரை 7 விசை நான் துதிக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவம், இதெல்லாம் ஒரு அனுபவம். கர்த்தரை 3 டைம் ஜெபம் பண்றது ஒரு அனுபவம், 7 டைம் ஜெபம் பண்றது ஒரு அனுபவம், அப்படியே ஜெபத்திலேயே இருக்கிறதே ஒரு அனுபவம். எப்போ வாயை திறந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயில் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆவியில் ஆண்டவருக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லா இடைவெளிகளையும் சரி செய்து, ஒன்றும் இல்லை, அந்த இடைவெளியை சரி செய்து மீண்டும் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு பலப்படட்டும், அந்த தொடர்பு பலப்படட்டும், அந்த ஜெப ஆவி பலப்படட்டும், அந்த வேத வாசிப்பு பலப்படட்டும், அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு பலப்படட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நின்று அழுகிற அந்த திரும்ப பலப்படட்டும். அது பலப்பட்டுச்சுனாலே நான் நம்புறேன் மற்றதெல்லாம் தன்னை போல கர்த்தர் சரி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு ஓடி போகும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு சத்தமா ஆமேன். என்னை மறுபடியும் கட்டுகிற தேவன், மறுபடியும் என்னை இணைக்கிற தேவன், ஆமேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை இணைக்கிற தேவன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவரோட ஒன்றுபடுத்துகிற தேவன், நான் இழந்து போன ஜெப ஆவியை எனக்கு மீண்டும் தருகிற ஒரு நல்ல தேவன், என் மேல் அந்த ஜெப ஆவியை ஊற்றுகிறவர், அவரோடு உள்ள ஐக்கியத்தை திரும்ப எனக்கு என்னிலே பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சக்திகளும் வேற அறுப்புண்டு போவதாக ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு அந்த உறவு திரும்ப வேண்டும், அந்த ஜெப ஆவி எனக்கு திரும்ப வேண்டும், அந்த ஜெப மகிமை எனக்கு திரும்ப வேண்டும். நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிப்பேன். எஸ், ஹல்லேலூயா. தகப்பனே, மறுபடியும் அந்த அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம் என் தலையின் மேல் வைக்கப்படுவதாக. தகப்பனே, அந்த வேத வாசிப்பு எனக்கு கடந்து வருவதாக, உம்மோடுள்ள உறவு திரும்ப கடந்து வருவதாக, தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கடந்து வருவதாக. கேளுங்க அப்பா, இழந்து போனதை மீண்டும் எனக்கு தருகிற தேவன் நீர்தானே ஆண்டவரே. இழந்து போனதை இப்பொழுது எனக்கு தருவீராக, தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாடுவோம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும். சொல்லும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கைகளை மேல முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே. கண்கள் எல்லாம், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுவோம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில், திறப்பின் வாசலில் நிற்கணுமே,
கைகளை மேல. ஜெபாவியோ துமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹalleluya. ஜெபாவியோ துமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹalleluya. பொதுவாகவே நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லைன்னா எல்லாமே நன்மையாய் நடந்து கொண்டே இருக்கும்போது நம்ம நிறைய பேர் ஒரு பெரிய பொருட்டா எடுக்க மாட்டோம். எதையுமே ஜெப வாழ்க்கையை ஒரு பெரிய பொருட்டா எடுக்க மாட்டோம். ஆண்டவரோடு உள்ள உறவில் நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், ஸோ நான் காலையில் எழும்புறேன், அப்படி நம்ம ரொம்ப அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோடு உள்ள உறவு சரியா இல்லாம நமக்கு வருகிற ஜெயம் நமக்கு நல்லதில்லை, நமக்கு சில நேரத்தில் ஆபத்தா அமைஞ்சிடும். இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நல்லா தானே வண்டி போயிட்டு இருக்குது, நல்லா தானே போயிட்டு இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்களே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தோல்வி எப்போ வந்துச்சு? தோல்வி நீங்க நினைச்சு பார்த்து எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குது. கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொல்றாரு. சிங்கத்தை கையில எந்த ஆயுதம் இல்லாம சிங்கத்தை கிழிச்சு போடுறாரு. இப்படியே பட்டணத்தினுடைய நிலைக்கால் வாசலை பேர்த்து தோள் மேல வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இதோ சிம்சோனே பெலிஸ்தியர் மேல வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருடைய உடம்புல இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கயிறெல்லாம் அப்படியே அத்து போயிருது. இதெல்லாம் நடக்குது. ஆனா கடைசியில இந்த ஜபமே இல்லாம ஆண்டவரோட நெருக்கமே இல்லாம ஓடுறதுனால கடைசி வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, என்ன பண்ண முடியலன்னா, அந்த சோதனையில அவனால நிக்க முடியல. பாருங்களேன், கடைசியில என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய இருதயத்துல அவள் நித்தம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால தன்னுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவரால் நிக்க முடியல, அந்த இடத்தை விட்டு ஓட முடியல. கவனிங்க, ஒரு இடத்துல பாவமான ஒரு இடம், அந்த இடத்துல இருந்தா நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரியுது, அந்த இடத்தை விட்டு ஓடணும். அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் யாருக்கு வந்துச்சுன்னா, யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்பு கர்த்தரோட நடந்ததுனால அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனா இந்த சிம்சோன் ஆண்டவரோட நடக்காததுனால அந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்தை விட்டு அவனால என்ன பண்ண முடியல? சொல்லுங்களேன், ஓட முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சில நேரத்தில் நீங்க ஆண்டவரோட உள்ள அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ணாம நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் ஜெயமா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா எங்க எப்போ நம்மளை கொண்டு போய் லாக் பண்ணுதுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, அறிஞ்சிக்கவே முடியாது. டக்குன்னு விழுந்துருவோம். பாருங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், வேலை 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 வேலைன்னு ஓடிடுவாங்க. பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னு ஓடிடுவாங்க. பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, அவங்களுக்கு வேத வசனத்துக்கு டைம் கிடைக்காது. இதெல்லாத்துக்கும் ஆனா எப்படி போயிட்டு இருக்கும்? ரொம்ப அழகா தான் போயிட்டு இருக்கும், வேகமா தான் போயிட்டு இருக்கும், ஒரு நஷ்டம் வராது, நல்லா போயிட்டு இருக்கும். காணிக்க கொடுத்துருமா, ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிருமா, அவ்வளவுதான். ஆண்டவருடைய பயம் இருக்கான்னு கேட்டா கர்த்தரை குறிச்ச பயம் இருக்குது. ஆனா என்னன்னா, அந்த அந்த எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பிதா குமாரன் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு நாள் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரகிளா நின்றோம். அதனால தான் பைபிள் சொல்லும்போது, பிரியமானவனே பிரியமானவனே, கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல். நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை, பிரியமானவனே உன்னுடைய கன்னம் வாழ்வது போல, உன்னுடைய உடம்பு வாழ்வது போல, உன்னுடைய வீடு வாழ்வது போல, இல்லைன்னா உன்னுடைய வருமானம் வாழ்வது போல, உன்னுடைய பிள்ளைகள் வாழ்வது போல அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா பைபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா,
உன் ஆத்துமா. சொல்லுங்க. இது வாழ்வது போல. நம்ம எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். எல்லாம் நமக்கு நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா எதுக்கு? அதான் ரொம்ப அழகான, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. நமக்கு நிறைய பேருக்கு கவலையே இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எதை குறிச்சு கவலை இல்லை? சொல்லுங்க. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, அதை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. என்னதான் நீங்க முகத்துல வந்து பெரிய பவுடரையும் ஃபேர் லவ்லையும் போட்டுட்டு வந்தாலும் இருதயம் சோகமா இருந்தா மூஞ்சி சொல்லுங்க காமிச்சு கொடுத்துரும். அதே போல நம்முடைய ஆத்துமா நமக்குள்ள வாழல அப்படின்னு சொன்னா, வெளியில என்னதான் பணம் வந்தாலும் என்னதான் சொகுசான வாழ்க்கை வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நல்லா வாழ. அதனால்தான் கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஆனா நம்ம எல்லாருமே எதை மறந்துடுறோம்? ஃபர்ஸ்ட் மறந்துடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றத மறந்துடுறோம். அதை பின்னுக்கு தள்ளிட்டு வேற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். வேற எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரா ஆண்டவர் எதுக்காக இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க சீர்படுத்த வேண்டியது முதல்ல உங்க வேலையே இல்லை. சீர்படுத்த வேண்டியது இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவரே இது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உபவாச ஜெபத்துக்கு நான் வராம விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் பொருத்தனை எடுத்திருக்கலாம். இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் இந்த காரியத்தை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எடுக்க வேண்டிய பொருத்தனை அது கிடையாது. ஆண்டவரே பழையது போல உங்களோடு இருக்கிற உறவை நான் சரி பண்ணுகிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன் ஆண்டவர். அதை ரெடி பண்ணுவேன் ஆண்டவரை, நான் நம்புறேன். அதை மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க. மற்றது எல்லாவற்றையும் யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு கர்த்தர் செய்ய போகிறார்? எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். பாருங்க, யாக்கோபுனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரை தாயாரை விட்டு பிரிந்து வரும்போது நடுவில் ஆண்டவர் சந்திக்கிறார். வழியில சந்திச்சு சொல்றார், நான் உன் தகப்பனாருடைய தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு கைவிடுவதில்லை, உன்னை இந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன், நீ இப்பொழுது தலைக்கு கீழே வச்சிருக்கிற இந்த கல்லு தேவனுடைய வீடாகும்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 15வது வருஷம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 16வது வசனத்தை வாசிங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அடுத்த வசனம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அடுத்ததாக அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்கிற பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹலோ, நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. யாக்கோபு தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தாயை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஆண்டவர் இடையில சந்திச்சு கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தகப்பனாருடைய தேவன், உன்னை திரும்பி இந்த இடத்துக்கு நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். அப்படியா, எனக்கு போற வழி என்னன்னு தெரியல, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இதை தந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் சாட்சியா வாழ்வேன், நான் இந்த இடத்துல நிறுத்துகிற இந்த கல் உமக்கு வீடாக மாறும் அப்படின்னு பெரிய பொருத்தனை பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு வந்துட்டாரு. மாமனார் வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பும் போது யாக்கோபு என்ன சொல்லி கிளம்புறாரு சரி தெரியுமா?
நான் வெறுங்கையா இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இப்போ இந்த இரு பரிவாரத்திற்கும் நான் என்னவான, இரு பரிவாரத்துக்கு தகப்பனா நான் மாறிட்டேன். கர்த்தர் என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த 20 ஆண்டு காலமும் நீங்க என்ன எத்தனையோ டைம் ஏமாத்த நினைச்சீங்க, ஆனா என் தகப்பனாருடைய தேவன் என்ன உங்க கையில இருந்து காப்பாற்றினார். இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. யாக்கோபுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப வந்துட்டாரு. பாதி வழியில வரும்போதுதான் இப்போ ஒரே ஒரு உணர்வு ஒண்ணு வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரிகள். சம்பாதிக்காதது எதுவுமே இல்லை, கிடைக்காதது எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மிஸ் ஆகுது. என்ன மட்டும்தான் மிஸ் ஆகுது சொல்லுங்க? எல்லாம் ரெடி. யாக்கோபு எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு யாக்கோபு பிந்தி சொல்லுங்களேன் தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டான். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபினுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். இனி என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணும்பா? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோபுக்கு இரு பெரிய பரிவாரம் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஆனா அந்த 2 பரிவாரத்தையும் அவன் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய பய உணர்வு அவனை தாங்கிட்டே இருக்குது. இப்ப என்ன பண்றன்னு தெரியல. கையில் அதான் சில சொல்லுவாங்கல்ல, கை கட்டினது வாய் கட்டலைன்னு சொல்லுவாங்கல்ல. கிடைச்சிருச்சு, அடைஞ்சிட்டேன். இப்போ ஒன்னே ஒன்று உணர்றான். நம்ம மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தகப்பனாரை விட்டு நான் பிரிந்து வரும்போது நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணேன்னா ஒரு பொருத்தனை பண்ணினேன். அவர் கொடுத்த வார்த்தையில உண்மையா இருந்தார். உனக்கு ஆகாரம் தருவேன்னு சொன்னார், ஆகாரம் தந்துட்டாரு. உன்னை வெறுங்கையா வரமா பண்ண மாட்டேன், நீ இந்த இடத்துக்கு சந்தோஷமா திரும்பி வருவேன்னு சொன்னாரு. அவர் எனக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. ஆனா நான் மட்டும்தான் அவரை என்ன பண்ணலைன்னா, நான் தான் விட்டுட்டேன், நான் தான் அவரை மறந்துட்டேன், நான் தான் அவரை விட்டு தூரம் போனேன். அந்த உணர்வு வந்த அந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்து, இனி இந்த ஆற்றை நான் திரும்பி கடக்கணும்னா யாரோட தான் கடப்பேன் அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரோட. சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருந்தோம், ஏதோ ஒரு வாரம், ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி, இத்தனை பெற்றுக்கொண்டாலும் எனக்கு அந்த சமாதானம் இல்லை, இத்தனை பெற்றுக்கொண்டாலும் அந்த உயர்வு எனக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நீ என்னோடு உள்ள உறவை சரி பண்ணாம இந்த நதியை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, கடக்க மாட்டேன், நான் தாண்ட மாட்டேன். இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு மீண்டும் வேண்டும், எனக்கு மீண்டும் வேணும், எனக்கு மீண்டும் வேணும். நான் சொல்றேன், எல்லாவற்றையும் எதிராய் வருகிற அவனுடைய சகோதரனாகிய ஏசாகா எவ்வளவு கோபமா வந்தாலும், நான் என்னுடைய அந்தரங்கத்தில் அப்படின்னா, நான் யாப்போக்கு நதிக்கு முன்னாடி ஆண்டவரோடு உள்ள உறவை நான் சரி பண்ணிட்டேன்னா, எனக்கு விரோதமாக ஏசா எவ்வளவு கோபமா வந்தாலும் அவருடைய கோபத்தை தனியா பண்றதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை துரத்திட்டு வரலாம், அது உங்களால தாங்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். 20 வருஷமா சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியத்தையும் அழிக்கிறது மாதிரி ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த யாக்கோபுக்கு அப்படிதான் ஒரு ப்ராப்ளம் வருது. இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு, இத்தனை வருஷமும் சேர்த்து வச்சு, இத்தனை வருஷமும் பாடுபட்டதை இப்ப ஆற்றை கடைந்து கொண்டு போய் விட்டுட்டு இதை காப்பாற்ற முடியாம தவிக்கிறான். காப்பாற்ற முடியாதது அவருடைய பலத்தால காப்பாற்ற முடியாது.
ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் ஆண்டவரோடு உள்ள உறவை சரி பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரோடு உள்ள உறவை சரி பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது 20 வருஷமாய் சேர்த்து வைத்திருந்ததை காப்பாற்றும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஏசா அவ்வளவு கோபத்தோட வந்த அந்த மனுஷன் எதிர்கொண்டு ஓடி வந்து கட்டி தழுவி அவனை முத்தம் செய்து அவனோடு சமாதானமாகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எதிரிகள் நம்மோடு சமாதானம் ஆவார்கள். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் எழும்பினாலும் அந்த யுத்தம் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆண்டவரோடு உள்ள உறவை நான் சரி பண்ணும்போது எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது என்னை சேதப்படுத்தவே மாட்டாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம்.